போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக தாவேகா தொழில்நுட்ப அணிகள் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கின்றன. ஜூன் 8ஆம் தேதி திமுக ஐடி விங் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அமலாக்கத்துறையின் அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பின்படி சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தலின் மூளையாக செயல்பட்டு தற்போதைய தாவேகா அரசின் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய நண்பர் என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை அம்பலமாகியுள்ளது. ஆட்சியில் இருப்பவர்களின் நிழலிலேயே இவ்வளவு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டிருப்பது மாநிலத்தின் பாதுகாப்பையே பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. தூய சக்தி போதை சக்தியானதா? ஊழலற்ற தூய்மையான அரசியல் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இன்று உங்களின் அமைச்சரையே இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்கும் போதை சக்தியாக மாறிவிட்டதா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனியும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலோ கேமராக்களுக்கு பின்னாலோ ஒளிந்து கொள்ளாமல் உடனடியாக பொதுவெளியில் இதற்கு பதிலளிக்க வேண்டுமென தாவேகா அரசினை கடுமையாக தாக்கியது. பதிலுக்கு தாவேகா ஐடி விங் தற்போது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள குறிப்பிட்ட நபருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் துளி அளவு தொடர்பு இல்லை. தைரியம் இருந்தால் அதை சட்ட ரீதியாக திமுக ஐடி விங் இதை நிரூபிக்கட்டும். 5 வருடங்களாக திமுக ஆட்சியில் இருந்தபோது போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்து தமிழகத்தை நாசகரம் செய்ததை மக்கள் மறக்கவில்லை. இன்று அதை ஒழிக்கவும் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி போதை கலாச்சாரத்தை முற்றிலும் தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்காக பெரும் போராட்டத்தை எல்லா வகையிலும் இந்த அரசு செய்து வருகிறது. திமுகவின் பொய்களுக்கும் வதந்திகளுக்கும் நாகரிகமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் விரைவில் சட்ட ரீதியாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என அமைச்சர் மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து தங்கள் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்ட திமுக ஐடி விங்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். அபாண்ட பொய்களையும் அவதூறு செய்திகளையும் பரப்பியே பழக்கப்பட்ட திமுக ஐடி விங்கின் முகமுடியை மக்கள் முன் உண்மைப்படுத்துவோம் என்றும் சூளுரைத்துள்ளது.